தமிழக அரசியலில் இரண்டாவது இடத்திற்கு வருவது யார் என்பதுதான் தற்போது போட்டி. எப்போதும் திமுக தான் ஆளும் கட்சியாக இருக்கும் என முதலமைச்சர் உறுதி. ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு? எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார். நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆக இப்போ இரண்டாவது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போறோம். நாம தான் ஆளுங்கட்சி. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வரும் அமித்ஷாவை 4 கார்களில் மாறி சென்று எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. யாருக்கோ அஞ்சி நடுங்கி செயல்படும் நிலையில் அதிமுக இருப்பதாக ஸ்டாலின் விமர்சனம். இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீமை என்றால் சிலர் வாய் திறக்க மாட்டார்கள். இஸ்லாமியர்களையும் திமுகவையும் யாரும் பிரிக்க முடியாது என ரம்ஜான் விழாவில் முதலமைச்சர் பேச்சு. நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என்று உறுதியை பெற்றுக்கொண்டு பாஜகவுடன் கூட்டணி வைக்க தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. ஒரு நாள் குல்லா அணிந்து வந்து கஞ்சி குடித்து விட்டு ஓடுபவர் அல்ல முதலமைச்சர் ஸ்டாலின். நடிகர் விஜய் குறித்து ரம்ஜான் விழாவில் மறைமுகமாக விமர்சித்த அமைச்சர் சேகர் பாபு. கோயில்களில் திருவிழா நடத்த சாதி வாரியாக நாள் ஒதுக்குவதை தவிர்க்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஐபிஎல் போட்டியில் மாபெரும் சாதனை பட்டியலில் வார்னரை பின்னுக்கு தள்ளிய சுப்மன் கில். ஒரு குறிப்பிட்ட மைதானத்தில் 1000 ரன்களை வேகமாக கடந்த வீரர்களின் சாதனை பட்டியலில் 2வது இடத்திற்கு சுப்மன் கில் முன்னேற்றம். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளுக்காக இந்தியாவில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படை மியான்மர் சென்றது. 80 பேருடன் NDRF குழு களமிறங்கியுள்ளதாக மத்திய அரசு தகவல். தமிழகத்தில் மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு சில மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை மீனம்பாக்கம் உட்பட 11 இடங்களில் இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டெரித்தது. அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி வெயில் கொளுத்தியதால் வெப்பத்தில் தவித்த மக்கள். மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதி. கட்டிடங்கள் குலுங்கியதால் அச்சத்தில் உறைந்த மக்கள். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிட அடுத்தடுத்து அத்தியாவசிய பொருட்களை அனுப்புகிறது இந்தியா. 60 ஆம்புலன்ஸ் வாகனங்களை விமானத்தில் அனுப்பி வைக்க நடவடிக்கை. மியான்மரில் ஏற்பட்ட பூகம்பத்தில் இந்தியர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். தர்மபுரி மாவட்டத்திற்கு வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரி மின்கம்பி உரசியதால் தீப்பிடித்து எரிந்தது. ஓட்டுநர் சாமர்த்தியமாக ஏரிக்குள் இறக்கியதால் லாரி சேதமின்றி தப்பியது. பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 12வது முறையாக ஏகனாபுர கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம். உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு ஏகனாபுரத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம். நெல்லை மானூர் அருகே காலாவதியான மருந்து மாத்திரைகள் குவியலாக கொட்டிச் சென்ற மர்ம நபர்களை கண்டறிய நடவடிக்கை. சட்டவிரோதமாக கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகள் தீ வைத்து எரிப்பு. சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் மாணவர் கத்தியால் தாக்கப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் போராட்டம். வன்முறை ஏற்படாமல் தடுக்க போலீஸ் குவிப்பு. அமெரிக்காவில் படிக்கும்
படிக்கும் சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாட்டை விட்டு வெளியேற அமெரிக்கா உத்தரவு. கல்வி விசாவை பயன்படுத்தி அமெரிக்காவில் கல்வி பயிலும் 15 லட்சம் மாணவர்களின் நிலை கேள்விக்குறி. ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ்க்கு 197 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயித்தது குஜராத் டைட்டன்ஸ். சாய் சுதர்சன், சுப்மன் கில் சிறப்பான ஆட்டம்.